ஹலோ சுக்ரி எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொன்னால் ஸ்லெப்பு பைப் வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பைப் வைக்கிறதுக்கு முதல் இருக்கிற வியூ தான் இது. அவங்க வந்துட்டு மேசமாக வந்துட்டு அந்த கம்பியை கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து வந்துட்டு எங்களுக்கு ஒரு நாள் டைம் தந்துருக்காங்க. அந்த ஒரு நாளைக்குள்ளே நாங்கள் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். எப்படி ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பைப்போல அந்த வயரிங் பண்ணக்கூடிய மாதிரி போடி வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டு அவங்களோட ஒரு ஒப்பீனியன் எடுத்து எவ்வளோத்த லைட் வரணும், பெல்கனிக்கு லைட் வரணுமா, டிபி பாக்ஸ் எடுத்து வரணும், எல்லாத்தையும் சூஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் பைப் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். எப்படின்னு சொன்னால் இப்போ பைப் வைக்கிறதுக்கு முதல் வந்துட்டு கல் வைக்கணும். பாக்ஸாக இருக்கிற அந்த கம்பிகளையெல்லாம் அந்த எங்களோட பைப்பை வந்துட்டு உள்ளுக்கு ஓட்டக்கூடிய மாதிரி அதம்படியும் சுற்றி பைப்பு அந்த கல்லெல்லாம் வச்சு ரிப்பேர் ஆனதுக்கு பிறகு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த வீடியோவில் நான் போடலை, அளந்து எவ்வளோத்த லைட் வரணும், எவ்வளோத்த இது வரணும்னு சொல்லி ஒரு அளவுண்டு எடுத்ததுக்கு அப்புறம் பைப்பை நம்ம ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண சரி ஒவ்வொரு முறையில் பைப் வைப்பாங்க. நான் என்ன செய்யறேன்னா பாக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் டிபி பாக்ஸுக்கு போகிற அந்த பேர்ஸை கொண்டு போகிற வழியை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸை வச்சு அதே ஃபுல்லாக பைப்பை வெட்டி போட்டுருவேன். இனி கூட நிற்கிறவர் அதையெல்லாம் ஜாயின் பண்ணி வருவார். ஜாயின் பண்ணி வந்து அதுக்கப்புறம் இங்கே பைப் ஓடாமல் இடையில கேபிள் டைட்டிலாம் இழுத்து கட்டி இனி என்னென்ன செய்யலுமோ அதெல்லாம் ப்ரிப்பேராக செஞ்சு முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு பிறகு வந்துட்டு இன்றைக்கு என்னன்னு சொன்னால் சரி அடுத்த இது ஸ்லெப்பு பைப் வைக்கிறது சைட்டில் இருக்கட்டும். ஸ்லெப்பு பைப் வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை செஞ்சிடணும். எப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லெப்பு பைப் வைக்கிறதுக்கு முதல் தான் அந்த மழை பெஞ்சு பெல்கனியில் இருக்கிற அந்த மழை தண்ணிகள் கீழே போகிறதுக்கு ஒரு பைப்பை ஏற்கனவே வச்சிடணும். அப்படி வச்ச முன்னாலே சரிங்க, இல்லாட்டி இதெல்லாம் கொட்டினதுக்கு பிறகு முன்னால் ஃபர்ஸ்ட் இருந்து அடிக்க போன மனுஷனா அவ்வளோ அந்த பர்ஃபெக்டாக வரக்கூடிய சான்ஸ் இல்லை. அதனால் ஏற்கனவே வச்சு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வச்சுட்டோம் மனுஷனா இனி நான் வச்சிருக்கிறது பாருங்க. இனி அதை அப்படியே அந்த பலகையால் போத்தி வந்துட்டு அதுக்குள்ளே கொங்கிட்ட கொட்டி நான் வந்துட்டு பைப் இருக்கிறதே விளங்க மறைஞ்சிடும். அப்போ வந்துட்டு ப்ரீமியம் ஆகிடும் இப்படி ஒரு செட்டப். இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த பெரும்பாலான நாட்கள் வந்துட்டு வெளியால் பைப் போடுறதை ஸ்டாப் பண்ணி ஏன்னா பொதுவோட ஊடு கட்டுறதால அந்த பட்டமை ஊடு கட்டுறதால வெளியில அந்த செவத்தால் ஒழுப்பக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதனால வீட்டுக்குள்ளாலே வந்துட்டு அந்த பைப்பை ஒசத்தி வைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கு. அதே சமயத்தில் அந்த வெளியில பொதுவோட அவங்க கட்டை கூட்டுவாள் அந்த பைப் உடைக்கணும் அப்படி இப்படின்ற பிரச்சனையும் இருக்காது. நம்மட ஏரியாக்குள்ளே எல்லா பைப்பும் வந்துடும். அந்த அடிப்படையில் வந்துட்டு இந்த ஒரு ஏற்பாடு இதை அப்படியே கொண்டு வந்து நீ ஒவ்வொரு பாத்ரூம்குள்ளே டீயை போட்டு அப்படியே ஒசத்தி மேலுக்கு வந்துட்டு வென்டிலேஷன் கப்பை போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டா முடிஞ்சு. சரி இதுதான் இப்போ எப்படியோ வச்சு முடிகிறது நைட் ஆகிட்டு. இதுதான் இப்போ பாருங்க ஃபுல்லாக வச்சு ஃபினிஷிங் கட்டத்துக்கு வந்துட்டோம். சரி இனி அவ்வளோதான்.